கிடக்குற அத்தனை பேரையும் பார்த்து கதறி எழுதிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பக்கத்துல தொட்டில குழந்தையாட்டிட்டு வந்து ஒரு அம்மாவும் கொடூரமா இறந்து கிடக்குறாங்க. இப்போ பக்கத்துல இருக்கிற அந்த சோல் காட்டுக்குள்ள அந்த குழந்தைகளோட சத்தம் கேக்குது. எல்லாரும் ஓடி போய் பார்த்தா அந்த ஊர்ல சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தவன் அந்த குழந்தைய காப்பாத்தி மயங்கி கிடக்குறான். இப்போ அந்த குழந்தைய எப்படி காப்பாத்துறான்னு காட்டுறாங்க. இவன் அந்த குழந்தைய பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட அம்மா இவன் வந்து பேச்சு கொடுப்பா. இவன் அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி அந்த மரத்துல வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தைய காப்பாத்தி அந்த காட்டுக்குள்ள ஓடி போய் பதுங்கி இருப்பான். இப்ப அந்த பால்காரன் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அங்க இருக்கிற பாறையில வேகமா முட்டி அவனும் கொலை பண்ணிருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊர் ஜனங்க ரொம்பவே அதனப்படுறாங்க. அப்பவே அந்த மாத்த பலி கொடுத்திருந்தா எல்லாம் நடந்திருக்குமா? இது ஒரு தீய சக்தி தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. சீக்கிரமா இது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு அந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப தலைவரும் அங்க இருக்கிற போலீஸ் சொல்லி இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் சீக்கிரமா அந்த ஊரை விட்டு காலி பண்ண சொல்லுங்க. அவரால்தான் அன்னைக்கு அந்த மாடு தப்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த போலீஸ் அதிகாரியும் வந்து ஹீரோவை சீக்கிரமா நீங்க ஊரை காலி பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என் கூட வாங்க உங்களுக்கு ஒண்ணு காட்டணும்னு அந்த குகைக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த போலீஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு எலும்பு கூடு உட்கார்ந்த பொசிஷன்ல இருக்கு. அதை பார்த்து ஹீரோவும் அந்த போலீஸ்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது யாரோட எலும்பு கூடுன்னு தெரியல, அது உட்கார்ந்து தியானம் பண்ண பொசிஷன்ல இருக்கு. சீக்கிரமா இது என்னன்னு கண்டுபிடிக்க பாருங்க அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ்காரர் தகவல் சொல்லி அனுப்பிடுறாரு. இப்ப அந்த குழந்தைய காப்பாத்தணும் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த காட்டு பக்கமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு லேடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா பாத்தீங்களா? அந்த லேடியும் ஊர் பஞ்சாயத்து தலைவரோட பையனும் அங்க இருக்கிற வைக்க போற பக்கத்துல ஒண்ணு முன்னுமா இருக்காங்க. அதையும் பார்த்துட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கு. இதுக்காக போலீஸ்காரன் இங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்க என்ன இங்க இருந்து சீக்கிரமாவே கிளம்பி போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது வெளியில ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு வெளியில வந்து பார்த்தா அந்த பால்கோர் அம்மா அந்த பசுமாட்டோட கண்ணு குட்டியும் கொண்டுட்டு வந்து அங்கேயே கட்டிடுறாங்க. இது அவங்க அம்மாவோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவங்க கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி போய் அந்த பால்காரனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பத்தி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அந்த டாக்டரும் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்றாரு. இவ்வளவு விஷயத்தையும் பண்ணது அவன் கிடையாது. அவன் உடம்புல ஏதோ ஒண்ணு அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு. அவன் கழுத்துக்கு பின்னால அவன் முதுகுல ஏதோ ஒண்ணுதான் அவனை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்கு. அவன் இறந்ததுமே அதை மொத்தமா வெளியே வந்துருச்சு. அதுதான் அவனோட மூளையும் அவனோட உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு.